Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஷால் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராப் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளிட் விட்டுக்கோங்க, கையை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ அவ்வளோ டெப்த்துக்கு நம்ம கையை விரிச்சு வச்சுக்கிட்டோம். மேலே உங்களுக்கு டாப்பில் எவ்வளோ டெப்த் வேணுமோ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பட்டை வேணுமோ அந்த சைஸ் பட்டையிலேருந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி கையை நீட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு பட்டையை விட சின்ன பட்டையாக நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கிட்டு போய் லாஸ்ட்டு பட்டையோட சேர்த்து பின் பண்ணிடணும். ஒரு சைடு இந்த மாதிரி பின் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு சைடுக்கு நல்லா விரிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணும்னு நல்லா அகலமாக விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் எவ்வளோ பட்டை சைஸ் வச்சோமோ அதே பட்டை சைஸுக்கு இந்த பக்கமும் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கை மேலே வச்சு நம்ம எடுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டெப்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒல்லியாக இருக்கவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளிட்டோட டெப்த் எவ்வளோ வேணுமோ அதையும் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டாவது இதையும் பின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. நீங்கள் காலையில் அவசரமாக காலேஜுக்கோ வேலைக்கோ போகும்போது இந்த மாதிரி ஷால் பின்னாடி அன்ஈவனாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கும். பின்னாடி அன்ஈவனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன ஷாலை கூட பின்னாடி ரொம்ப லென்த்தாக காட்டும். நீங்கள் 4 மடித்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி பின்னாடி லென்த்தாக காட்டாது. இந்த மாதிரி போடும்போது ஃப்ரண்ட்லேயும் நல்லாயிருக்கும், பேக்லேயும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.